ஆமென். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். கழிந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியான சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரைஸ் காட். போன வாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எருசலேமுக்கு போகும்பொழுது வருடத்திற்கு 3 முறை எங்கே போவாங்க? எருசலேமுக்கு போவாங்க, எங்கே இருந்தாலும். அப்போ அவங்க அந்த ஒரு தொடர்ச்சியான பாடல்களை பாடிக்கொண்டே போவாங்க. 15 சங்கீதங்கள், அது கோர்வையாய் உள்ள சங்கீதம், அது ஆரோக்கான சங்கீதம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது ஏறுமுக சங்கீதம். இஸ்ரவேல் தேவாலயம் மலை மேல் இருக்கிறது. இஸ்ரவேல் மலை மேல் உள்ள பட்டணம். அப்போ அவங்க மலையிலே நடந்து போகும் பொழுது அவர்கள் பாடிக்கொண்டே போவார்கள். அதில் முதல்ல நம்ம வாசித்தோம் என்னன்னா, இருந்தது போதும். எங்கே இருந்தது போதும்? மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடார தண்டையிலே குடியிருந்தது போதும். ஏன் இந்த கேதாரின் அண்டையிலே குடியிருந்தது போதும்? ஆபிரகாமுக்கு உடைய சந்ததியிலே ஒன்றுதான் அந்த அதை கேத்துராள் உடைய பிள்ளைகளில் சிலர் தான் அவர்கள். அவங்க என்னன்னா, அவங்களுடைய குடியிருப்பே வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் ஆதியாகமும் அந்த 12 அதில் அந்த 13 அந்த ஜென்ரேஷன் ஆபிரகாமுடைய சந்ததியில் இவங்களும் இடம்பெறுகிறாங்க. இவங்களுக்கு கலர் என்னன்னு பிடிக்கும்னா கருப்பு. இவங்க கூடாரமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல கருன்னு இருக்கும். அந்த தோல், கருத்த மிருகங்களுடைய தோள்கள்னால தான் அவங்க கூடாரம் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்கும். அவங்க பக்கத்தில் யாரும் குடியிருக்க முடியாது, சண்டை போடுறவங்க. இந்த இஸ்மவேலே என்னன்னா, அவன் பக்கத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் இந்த ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது இஸ்மவேலுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் எங்கே வச்சான்? கொஞ்சம் தூரம் அனுப்பி வச்சுட்டான். இதே போல் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இவர்கள் ஆகாருடைய சந்ததிகள் வர்ற ஒரு ஆள் ஆகார். இவங்க கருப்பு நிறம், அளவிட்டால் இவங்க கூடாரம்லாம் இருட்டாக இருக்கும், பிரைட்னஸ்ஸே இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று நெருக்கி அப்படியே இருப்பாங்க. ரெண்டாவது, இவர்களோடு சேர்ந்து யாரும் வாழ முடியாது. சமாதானம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஃபுல்லாக அடி. சில வீடுகளில் பார்த்தீங்களா, சில குறிப்பிட்ட மக்கள் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை சவுண்டு கேட்காத நாளே என்ன செய்யாது, இருக்காது. அது ஒரு அவங்களுடைய ஒரு கலாச்சாரம் போல இருக்கும். சாயங்காலம்னா ஒரு அடியும் அடித்து 2-3 கெட்ட வார்த்தையும் பேசி அப்படி. இந்த சில ஆட்கள் சாயங்காலம்னா குடிக்கணும், சாயங்காலம்னா ஒரு அடி போடணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க சில கிராமங்களில், சில தெருவில். நீங்கள் யாரும் அப்படி இல்லைன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, இவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. இவங்க அப்படி ஷிஃப்ட் அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க. ஒரு மனநிலை அப்படித்தான், எதுலேயும் ஒரு நிரந்தரமும் அப்படித்தான். அதனால தான் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நாங்கள் குடியிருந்தது போதும். இருட்டு பிடித்த ஜனங்கள். நம்ம வாழ்க்கை எப்பவும் வெளிச்சமாக இருக்கணும். இயேசு நம்மளை சொன்ன, நீங்கள் உலகத்துக்கு யாராக இருக்கிறீங்க? ரெண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும் பொழுது, நாம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு என்ன செய்யப்பட்டவர்கள்? வரவழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை என்ன செய்யான்? அறியான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த நாட்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தார். நாம் பாருங்கள், மன்னிக்கிறவங்களா இருக்கணும், நேசிக்கிறவங்களா இருக்கணும். இதில் தான் உங்கள்கிட்ட எத்தனை பவுண்ட் இருக்கு, எத்தனை லட்சம் இருக்குங்கிறது விஷயம் கிடையாது. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு லேசாக கையை குலுக்கி கொடுங்க, அவர் ஏதோ சொல்றாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பவுண்ட் இருக்கு, எத்தனை லட்சம் இருக்கு, எத்தனை ஏக்கர் இருக்கு, எத்தனை சென்ட் இருக்கு, இதெல்லாம் விஷயம் கிடையாது. உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா? அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட என்னது இருக்கா? அன்பு இருக்கா? அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை, சத்தமா சொல்லுங்களேன், அன்பில்லாதவன்.
எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அன்பு இல்லாட்டு நீங்க தேவன் அறியவே முடியாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதற்கு ஈடாக தன்னுடைய ஜீவனையே இயேசு என்ன செய்தார்? கொடுத்தார். அதனாலதான் பாருங்க, இந்த ஜனங்கள் சண்டை போடுறவங்க, சமாதானம்னா என்னன்னே தெரியாது, அன்புன்னா என்னன்னே தெரியாது, விட்டு கொடுக்கிறேன்னா என்னன்னே தெரியாது, ஐக்கியம்னா என்னன்னே தெரியாது, தாழ்மைன்னா என்னன்னே தெரியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இதை சிலவங்க கற்றுக்கொள்ள முடியாம இருப்பாங்க. இதுதான் அந்த கூடார ஜனங்களுடைய ஒரு பழக்கம். ஆனால் தேவன் சமாதானத்தை விரும்புகிறவர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரெண்டாவது, நம்ம என்னன்னா உறுதியா இருக்கணும், வசனத்துல உறுதியா இருக்கணும், சபையில உறுதியா நிலைத்திருக்கணும். ஆமென். பாருங்கள், அப்படிப்பட்ட குணங்கள் சுபாவங்களை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. அல்லேலூயா. பாருங்க, இவங்க கிளம்புறாங்க, வழியில மிருகங்களினால் துஷ்ட மனுஷர்களினாலே தங்களுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் 121 சொல்லுகிறார்கள். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு. ஆமென். இன்றைக்கும் பாருங்கள், இனிதான் செய்திக்கு போறோம். போன வாரம் யாராவது வராம இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த காரியத்தை சொன்னேன். நாம் வாசித்த இந்த 15 சங்கீதங்களிலும் ஆமென் ஒரு ஆச்சரியமான காரியம் வருகிறது. என்னவென்று சொன்னால், அங்கே கர்த்தர் மையப்படுத்தப்படுகிறார். 51 தடவை வெளிப்படையாக கர்த்தர் என்று சொல்லியும் மறைமுகமாக பல இடங்களிலே கர்த்தர் என்கிறதே வருகிறது. இப்போ உங்க கண்ணை இப்படி மேலே இப்படி ஏறெடுத்து பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னால எத்தனை வசனம் தெரியுது? 4 வசனம் தெரியுது. ஒரு ஆளுக்கு 1, ஒரு ஆளுக்கு 3. அதுல முதல்ல பாருங்க, ஆமென், பாருங்கள், சேனைகளின், அதை விட்டுரும், கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர். தம்பிங்க, ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் இங்க இப்படி பாவம் போல இருக்கணும்? நீங்க எல்லாம் பெரிய ஹீரோ, பெரிய வில்லமாறு, என்ன சொன்னா பெரிய உங்க வீட்டுக்கு நீங்க டான், அப்படிதானே, ஸ்கூலுக்கு, டியூஷன்ல, தெருவில். ஆனா இங்க ஏன் இப்படி இருக்குன்னா, அங்க ஒரு வார்த்தை, கர்த்தர் பரிசுத்தர். அடுத்தது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சொல்லுங்க, அடுத்தது எப்படி? பரிசுத்த அலங்காரத்துடனே. அப்ப அவர் கர்த்தர் பரிசுத்தர். ரெண்டாவது, கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். இதெல்லாம் அவர் கர்த்தர் ஆனபடினாலே அவர் என்ன செய்யணும்? தொழுது. அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் தான் உங்களை என்னை உண்டு பண்ணினவர். நம்ம ஜீவனே அவருடைய கையில தான் இருக்குது, நம்முடைய எதிர்காலமே அவருடைய கையில தான் இருக்குது. அப்ப கர்த்தரை ஏன் இங்க கொஞ்சம் பயத்தோடு இருக்கணும்னா, கர்த்தர் பரிசுத்தர். ரெண்டாவது, கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளணும். அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளணும். அதுக்குதான் வர்றோம். இனி பின்னால நம்மளை உண்டு பண்ணின கர்த்தருக்கு முன்பாக கொஞ்சம் பணிந்து, கொஞ்சம் அடுத்தது என்னது? முழங்கால் படையிட கடமோ. அப்ப கர்த்தரை பணிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு முன்பாக தெனவெட்டா இருக்கக்கூடாது. ஜபம்னா கொஞ்சம் தலையை தாழ்த்தணும், கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும். வேணா, அவர் கர்த்தர், அவர் மனிதன் அல்ல, அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் பயப்படத்தக்கவர். எல்லா மனுஷனையும் உண்டு பண்ணது அவர் தான், அகிலத்தையும் ஆளுகிறது அவர் தான், உனக்கு ஒரு வாழ்வை தருகிறதும் அவர் தான். அதனால நீ கர்த்தருக்கு முன்னால பணிந்து பாரு, எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். இடையில ஒரு சர்ச்சுக்கு போச்சுல சொன்னேன் பாருங்க, இந்த வாரத்துல தான், இந்த வாரத்துல 2 சபைக்கு போனோம். இன்னைக்கு முடிச்சுட்டு என்ன ஒரு சர்ச்சுக்கும் போனோம். அதனால ஆமென், பாருங்கள், வேகமாய் நம்ம போறோம். ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தையை சிலருடைய காதுகளிலே தெளிவாக போட சொன்னபடினாலே நான் போடுறேன், மீதி ஆவியானவர் கிரியை செய்வார். ஆமென். அவர் கர்த்தர் பயப்படத்தக்கவர். எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். ஏன்னா அவர் கர்த்தர். பின்னால இருக்கிறவங்க சரி, முன்னால இருக்கிறவங்க சரி. ஏன்னா நமக்கு வாழ்வளிக்கிறது அவர். உங்களுக்கு ஒரு வாழ்வை வச்சிருக்கிறார் தம்பி, உங்களுக்கு ஒரு வாழ்வை வச்சிருக்கிறார் தங்கச்சி. அந்த சகோதரனை சகோதரியை கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறவர். ஒரு வசனம் சொல்லுங்க, தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அதோடு கூட வழங்காதிருப்பது எப்படி? அதோடு நிக்கல. அடுத்தது பாருங்க, நீ கர்த்தர் பரிசுத்தர் என்று கண்டுகொள்ளும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து. ஆமென், அல்லேலூயா. உன் கண்ணுக்கு தென்பட்டது இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தது, கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஆமென். இப்போ இந்த ஒரு பார்வையில் இந்த 15 சங்கீதங்களையும் வேகமா பார்க்க போறோம்.
எவ்வளவு குயிக்கா நம்ம தியானிக்க போகிறோம், அதுவரை பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. முதலாவதாக 120வது சங்கீதத்திலே ஃபர்ஸ்ட் சொல்லுகிறாரு, ஆமென், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி. ஒவ்வொருடைய லைஃப்லயும் பிரேயர் லைஃப் இருக்கணும். சொல்லுங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னது இருக்கணும்? பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் மாறணும். இப்போ நிறைய பேர் எப்படின்னா பாருங்க, சிலவங்க இந்த ஃபோன் பண்றோம்ல, அதை வந்து இப்படி ஒரு ஸ்லாங்ல சொல்லுவாங்க. நேற்றுக்கு ஒன்று கூப்பிட்டேன், நீ என்ன செய்யல, எடுக்கல. 2 நாளா உனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ ஒன்றும் அணக்கம் காணிக்கல, நீ பார்க்கலையோம்பாங்க. அப்படின்னா 2 நாளா ஃபோன் பண்ணு, நீ என்ன செய்யல, நீ ரிப்ளை பண்ணல. இதே போல பாருங்க, இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்பொழுது பாருங்கள், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறவங்களா இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். தம்பிங்க கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுகிறோம். அதான் வாயை திறந்து ஜெபம் பண்ணு. நீங்க கர்த்தரிடத்துல எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன செய்கிறவர்? பதில் தருகிறவர். ஆமென். பாருங்கள், அப்படினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பல வேளையில ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நினைவு கூறப்படுகிறோம். ஆண்டவருடைய நினைவிலே நாம் வரும் பொழுது ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஷாப்பிங் அளவிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில, ஒரு பேக்கரியில் எங்கேயாவது நிக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களை திடீர்னு ஞாபகம் வந்துட்டு, அப்புறம் அந்த வெறுங்கையா போவீங்களா? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், கண்டிப்பா எதையாவது ஒன்று வாங்கிட்டு. இதே போல கர்த்தர் நம்மளை நினைத்தா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அதனால பாடல் வேளையிலே ஒரு பாடலை பார்த்தோம், மறவாமல் நினைத்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் நம்மளை நினைத்தா, அதனால்தான் இங்க ஜீவன் சுகம் பலத்தோடு ஜெப வீட்டில் வந்து என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை நினைத்தார், அவர் நம்மளை மறக்கல. அதனால்தான் நம்முடைய பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர், இந்த வாரம் எவ்வளவு டிராவல் பண்ணோமோ, எத்தனை கிலோமீட்டர் போனோமோ, அங்க எல்லாம் டே அண்ட் நைட்டு கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து, ஒவ்வொரு நாளும் டியூட்டிக்கு போகும்பொழுது வரும்பொழுது எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து இன்னைக்கு கொண்டு வந்துடுற. ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் மறக்கல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நம்மளை நினைவு கூர்ந்தார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுல இந்த கொர்நேலியுடைய ஜெபமோ அவனுடைய தான தர்மமோ தேவ சமூகத்துல நினைப்பூட்டுதலாய் இருந்ததாம். அந்த ஒரு வார்த்தை காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்ப நம்ம ஜெபங்கள் எல்லாம் அதனாலதான் ஜெபத்துல நிறைய இடையிடையே ஸ்தோத்திரம் பண்ணணும். கொஞ்ச நேரம் விண்ணப்பம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை என்ன செய்யணும்? நல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம், வெறுமையா இல்ல, ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் அப்படின்னு சொல்லும் பொழுது தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்திலே போகும். இரண்டாவதாக ஆமென் பாருங்கள், அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது அவர் அடுத்ததாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆமென், அந்த சங்கீதத்தில் அடுத்தது நேரம் வந்துரும். இங்கே 121வது சங்கீதம் வாசிமா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. நமக்கு பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஜெயமோ கர்த்தரால வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் ஜெயம் தருகிறது கர்த்தர். அது படிப்பிலையா இருக்கலாம். பிள்ளைங்க எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குது, இந்த வசனத்தை மறந்துடாதுங்க. பிள்ளைகளுக்காக, ஸ்டடிக்காக, எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். குதிரை இத்தனை நாளுக்கு என்ன செய்யப்படும்? ஆயத்தப்படுறீங்களா? ஆயத்தப்படுற தம்பிங்க எல்லாம் லேசா சும்மா முகத்தை லேசா காணிங்க. ஆயத்தப்படுறீங்களாமா? எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுறீங்களா? எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுறீங்களா? ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால வரும். நீங்க ஆயத்தமாகணும், நல்லா படிக்கணும். ஜெயமோ கர்த்தரால வரும். இதே போல பாருங்கள், நமக்கு பரத்திலிருந்து ஜெயம் வரும். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். இப்ப எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட தேசம். இவங்க கூட குடும்பமா அல்லோட சிலர் தனியா அப்படியே எருசலேமுக்கு நேரா போயிட்டு இருக்காங்க. நிறைய மலைகள் இவங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா சொல்றாங்க, இதை தாண்டிலும் ஆமீன் ஒரு பர்வதம். பர்வதம்னா என்னது?
மலை இன்னும் பர்வதம் போல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சிலவங்க கிண்டுவாங்கல்ல, அதுக்கு என்னதுக்கு? மலை போல உட்கார்ந்துருக்கா, அல்லட கல்லு போல இருக்காம்பாங்க. அதான் பாருங்கள், பர்வதம்னா என்னது? மலை. அப்ப எருசலேமை சுற்றி நிறைய மலைகள் இருக்கிறது. ஆனா எங்களுக்கு ஒரு மலையிலிருந்து ஒத்தாசை வரும். ஆமென். அந்த மலைக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏறெடுக்கிறோம். அதுதான் நம்முடைய உயர்ந்த கண்மலை. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அந்த ஒத்தாசை நமக்கு வரும். பிரைஸ் காட். உனக்கு ஒத்தாசையே கிடைக்காது அப்படின்னு சிலவங்க சொல்லலாம். இல்லை இல்லை, ஒத்தாசை அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து நமக்கு வரணும்னா தானே நமக்கு என்ன செய்யாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லிடுவாங்க, நீ என்ன செய்யாத, ஹெல்ப் பண்ணாத, நீ என்ன செய்யாத அப்படின்னுவாங்க. ஆனா நமக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஒத்தாசை வராது, இவங்க சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து வராது, நமக்கு யார்கிட்ட இருந்து வராது. அந்த வசனத்தை ஒருக்கா சொல்லுங்க, கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அது தடைபடுமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. கையை தட்டி கையை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஏமே, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? மீண்டும் சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது எல்லாரும் தடைபடாது. ஏமே, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரிடத்துல இருந்து ஒத்தாசை வரும். ஆமென். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அதனால சகாயம் அடையும்படியா இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களை ஜெப நாட்களில் அதிகமாய் நம்ம பயன்படுத்தும். அன்பு சகோதரனே, உனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். இப்ப பிரச்சனை என்னன்னா, உன் கண்ணை லேசா அங்க பார்க்கணும். உன் கண்ணு சிலவங்க கமந்து இருந்து இந்த அப்படியே இந்த செல்லே பார்த்துட்டு இருக்கால, ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு முதல்ல செல்லை சைலண்ட் பண்ணிட்டு இப்படி ஆண்டவரை நோக்கி பாரு பார்ப்போம். இந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் நின்று நான் பேசுகிற அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீ ஆமென் பாருங்கள், அப்படி ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா. அந்த ஒத்தாசை தான் நிரந்தரங்க, வேற எல்லாம் டூப்ளிகேட். இந்த உலகமே டூப்ளிகேட், எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் இருக்கு. அதே போல உறவு பாசங்கள்லையும் டூப்ளிகேட் நிறைய வந்துட்டு, ஃபோனில் டூப்ளிகேட், செல்லில் வேற, இந்த லேப்டாப் நம்ம யூஸ் பண்ற ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே அவனே கேட்குறான், ஒரிஜினல் வேணுமா, நம்ம வேண்டாம், டூப்ளிகேட் தான் நிறைய வாங்க. ஏன் தெரியுமா? அது என்னது? அது விலை கம்மி, அதனால இதே போதும் பார்ப்போம். ஆனால் ஆமென் பாருங்க, நான் சொல்ற விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற அன்புகளும் டூப்ளிகேட் ஆயிட்டு, அதான் ரொம்ப வேதனை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் வந்து உண்மையானவர். ஆமென். அவருடைய ஆமென் பாருங்கள், அந்த ஒத்தாசை வந்து உனக்கு உறுதியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய அந்த அவர் வந்து கையை பிடிக்கும் பொழுது அதுல மாய்மால இருக்காது. அவர் உங்க கையை பிடிக்கும் பொழுது நம்பி பிடிக்கலாம் நீங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான். அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். காலவேளை வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆமென், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஜெயம் வரும். ஆமென், ஜெயமோ, ஒருக்க கையை வீழ்த்தி சொல்லிருங்க, ஜெயமோ. அது யாரால வரும்? ஆமென். அப்ப நான் சொல்லி வந்த விஷயம், அந்த அந்த சர்ச்சில் ஆவியான இப்படி சொல்ல வைத்த ஒரு மனிதன், ஆமென் பாருங்க, அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த விஷயம் அடுத்தது வந்து பாருங்க, மீண்டும் நம்ம அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஆமென் பாருங்கள், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்ன செய்கிறவர்? சொல்லுங்க, கர்த்தர் உன்னை
ஆமென். ஆண்டவர் வந்து அவரை போல நம்மளை யாரும் பார்க்க முடியாது. சிலவங்க எல்லாம் இந்த கண்ணு தட்டாம முன்னால நம்ம கிராமங்கள்ல நம்ம அந்த அம்மாமாரெல்லாம் கோழி குஞ்சியை பார்ப்பாங்க, வெளியே விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கண்ணை தட்டதுக்குள்ள கழுகு காக்காலாம் என்ன செய்யட்டோம், அது இவியலை வித்ததா இருக்கும். அது எத்தனை நாள் இவியலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இப்போ உள்ள போறாங்க, 2 நிமிஷம் கழித்து தான் உடனே டைமை பார்க்கும். இவங்க உள்ள போனா 2 நிமிஷம் கழிச்சு தான் என்ன செய்வாங்க, வருவார்கள். ஆனால் அதுக்கும் ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருல. அதுக்கு பிரியாணி அன்னைக்கு அந்த வீட்டில் தான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஏன்னா அது விதைக்காது, அறுக்காது, களஞ்சியத்தில் என்ன செய்யாது. அதை கத்தர் என்ன செய்கிறாரு, இவன் சரியா ஜெபம் பண்ண மாட்டேங்க, சரியா பைபிள் படிக்க மாட்டேங்க, சர்ச்சுக்கு வராம ஃபுல்லா இதை தான் என்ன செய்யிட்டு இருக்கான். அதை தூக்கு, அங்கே இருக்கதே 2ஆ இருக்கும், அங்கே இருக்கதே 1ஆ இருக்கும். அப்ப அதை தூக்கிட்டா அவன் அப்புறம் பரலோகமே ஒழுங்கா தேவையானது ஒன்று. சொல்லுங்க, பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. சிலவங்க ஆண்டவர் எவ்வளவுதான் உயர்த்தி உயர்த்தி மேலா அந்த அப்படி இந்த உன்னத பாட்டுல வச்சது போல அவளுக்கு காலெல்லாம் கழுவி சுத்தமாக்கி எங்கேயோ கிடந்தவளை தூக்கி பெட்ல வச்சாலும் அது கிடக்காது. உன்னத பாட்டுல வாசி அவன் பாருங்க, 2வது அலர்ட் ஆயிட்டேன். நான் இப்பொழுது என் காலையில என்ன செய்யிட்டேன், கழுவிட்டு நான் இனி கீழே என்ன செய்ய மாட்டேன். அது ரொம்ப பிந்திதான். அடியெல்லாம் வாங்கின பிறகு அடியெல்லாம் வாங்கின பிறகுதான் 2வது என்ன செய்தா, இப்ப நான் என்ன செய்யிட்டேன், நான் இப்ப என்ன தூய்மைப்படுத்திட்டேன். இனி நான் பாவத்துல கால் வைக்க முடியாது, இனி நான் அசுத்தத்துக்கு வாழ முடியாது, இனி நான் இஷ்டத்துக்கு பேச முடியும், இப்ப நான் இனி வர முடியாது. எதுனாலும் அவ்வளவுதான். பாருங்கள், அப்படி விஷயத்துக்கு வந்துடும் அன்பு தேவ பிள்ளைகளை. ஆனால் அப்படினாலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உயர்த்தி அமீன் உங்களை மேன்மையாக சில நன்மைகளை தரும் பொழுது, சில ஆசீர்வாதமான ஊற்றுக்கண்களை தரும் பொழுது கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நன்றி செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு காலத்தில் ரொம்ப வேலை 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 வேலைன்னா வேலைக்கு மேலே வேலை, எல்லாமே மேனுவல் தானே. இன்னைக்கு எல்லாமே ஆண்டவர் வந்து அட்வான்ஸாக தந்திருக்கிறாரு. அதனால எதுக்கு நான் அவருடைய சமூகத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கும்படியாக. ஆமீன். அப்போ விஷயத்துக்கு வந்துடும். ஆமீன். பாருங்கள், கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய பாதுகாக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது அவ்வளவு அழகா பாதுகாக்கிறவர். தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சொல்லும் பொழுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை. நம்ம மேல ஆண்டவர் கண்ணை வைத்து அப்படியே பாதுகாப்பார். நம்ம நல்லா தூங்கினாலும் ஒரு எறும்பு வர நம்மளை கடிக்காம பாதுகாக்கிறது கர்த்தர் தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஒரு கொசு கடித்தாலும் எழும்பாம நம்மளை தூங்க வைக்கிறார் பாத்தீங்களா? சிலவங்களுக்கெல்லாம் 1000 கொசு கடிச்சாலும் கொசுவா அப்படின்னு கேட்பாங்க. காலையில ஒரு ஆள் பக்கத்துல சொல்லும், ராத்திரி முழுதும் ஒரே கொசு, என்ன செய்ய முடியல. பக்கத்துல ஒரு ஆள், அப்படியா? அப்படி ஒண்ணும் இல்லை. அப்ப கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்னது கொடுக்கிறார்? நல்ல அயர்ந்த நித்திரை. ஆதாமுக்கு கொடுத்தது போல ஆதாம் நல்லா அயர்ந்து தின்னான். மழையே பெய்தாலும், இடி வெட்டினாலும், பக்கத்து வீட்டுல வந்து இடி விழுந்தாலும் இவங்க காலையில தான் எழும்பி ஜீசஸ்ன்ட்டு வருவாங்க. ஏன்னா அதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அப்போ அப்படி ஒரு நல்ல தூக்கத்தை தர்றதுனால முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தணும். இரவு முழுவதும் காத்தீரே. ஃபாதர் சொல்றாரு, இரவெல்லாம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு நாள் என்ன செய்தீரே, தந்தீரே. ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் நம்மளை பாதுகாக்கிற, நம்மை மட்டுமா, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தூர இடத்துல இருக்கிற நம்முடைய வீட்டாரை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் வேலைக்கு போகும் பொழுது வரும் பொழுது ஆண்டவர் பாதுகாக்கிறார். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அடுத்தது பாருங்கள், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எத்தனை பேர் இதை அடிக்கடி அறிக்கை பண்ணுகிறீங்க? நீங்க தனிமை இல்லை சகோதரனே, அன்பு சகோதரி, நீ தனிமை இல்லை. உனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற உலகம் இந்த மாயமான உலகம்னு பாத்தீங்களா? யார்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அவங்கள்ட்ட தான் ஆழம் இருக்கும். பணம் இல்லாதவன் இந்த உலகத்துல மறக்கப்படுவான். பாருங்கள், இன்னும் பலன் இல்லாதவனும் மறக்கப்படுகிற ஒரு மாயமான உலகமா இருக்குது. அப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு என்னதான் இருக்கிறாரு? நிழலாக இருக்கிறார். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் எப்பொழுதும் அந்த அந்த நிழல் வந்து பாருங்க, இப்படி சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் எங்க போனாலும் அவனுக்கு நிழல் அவன் கூட தான் என்ன செய்யும்,
கர்த்தர் உனக்கு நிழலா இருக்கிறான்னு அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஒரு கையை உயர்த்தி சொல்லுமா, நிழல் போல விலகாமல் துணை நெஞ்சு காப்பவரே. மீண்டும் ஒரே ஒரு விஷயம், நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இசையா நீர் போதும். ஆமென், அல்லேலூயா. இந்த நிழல் போல என் வாழ்க்கையில விலகாம என் கூட இருக்கிறீரே, நீர் போதும் என் வாழ்க்கையில. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீங்க போதும் என் வாழ்க்கையில, நீங்க போதும் சொல்லுங்கம்மா. ஜீசஸ் என் வாழ்க்கையில நீங்க போதும். ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை விட நீங்க தான் முக்கியம். ஆமென். செல்லை விட நீங்க தான் முக்கியம். இந்த தம்பிங்கெல்லாம் என்னைக்கு இப்படி அப்டேட் மாறீங்களோ, கர்த்தர் உன்னை உயர வைப்பார், உன்னை அலங்கரிப்பார், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீர் போதும்னாலே உன் வீட்டில் காலையில் உன் ரூம்ல கொஞ்சம் கிறிஸ்தவ பாடல்களை நீ அந்த அப்படி உன் செல்லில் கொஞ்சம் வால்யூம் கூட்டி வை. ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர்ல வளரணும்னு நீ ஆசைப்படுறியா, உன் அறையில் நல்ல ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டெல்லாம் இருக்கு. நீ உன் காது குளிர் அது கொஞ்சம் ஓடட்டும். ஐ கொஞ்சம் வேத வசனங்களை கேளு. சில தம்பிங்க எல்லாம் இங்க வச்சு நீங்க பிரசங்க கேட்காட்டாலும் வீட்டில் போயாவது கேளுங்க. அந்த நம்ம நிறைய பேர் இந்த ஆன்லைன் மீடியா இதெல்லாம் கொரோனா காலத்துல தான் தொடங்கினாங்க. நம்ம அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஆன்லைன் ப்ரேயர்களை நம்ம தொடங்கினோம். அதில் அப்போ என் கூட இருக்கிற தம்பிங்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஏன்னா ஸோ இப்போ இருக்கிற எல்லா தம்பிங்களுமே எதை தான் நோண்டிட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஒரு வசனம் நம்ம போடுறதுனால இது அவனுக்கு இது அப்போலாம் ஃபஸ்ட்டு வசனம் தான் போட்டோம், கீழே ஐபிசி வில்லுக்குறி அப்படின்னு போட்டு வசனங்கள் அனுப்போம் ரொம்ப வருஷமா. அப்போ பாருங்க, இந்த வசனம் அவனுக்குள்ள என்ன செய்யாதா விழாதா, ஏன்னா கொஞ்சம் இப்படி தான் ஷார்ட் வீடியோ அல்லாவிட்ட என்னது கேம், இந்த வசனம் அவனுக்குள்ள பற்றாதா. அப்புறம் ஷார்ட் வீடியோக்கள் அல்லாவிட்டால் இப்படி லைவ் ப்ரோக்ராம்கள், ஏன்னா ஏதாவது ஒரு பாடல் ஒரு வசனம் ஒரு 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 வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். தாவீது சொல்லுகிறாரு, உம்முடைய வசனத்தினாலே நான் உணர்வடைந்தேன் அப்படிங்கிறார். உம்முடைய கட்டளைகளினாலே உம்முடைய பிரமாணங்களினாலே நான் உணர்வடைந்தேன். உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். உணர்வுன்னா இனி நான் பாவம் செய்யக்கூடாது. இந்த இளையகுமாரன் உணர்வடைந்தான் பார்த்தீங்களா, நான் பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமா நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன். சில தம்பிங்க அளவிட்ட சில சகோதரர்கள் கூட சிலவங்க சகோதரி எல்லாம் அந்த மாம்ச பலத்தினால இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க ஒரு வாசியா. அப்படிலாம் நீங்க ரொம்ப நாள் நிற்க முடியாது, தேவ பலத்தால தான் நிற்க முடியும். அப்படின்னா அந்த சிலவங்களாம் நாள்லாம் கவுண்டிங் வச்சிருப்பான். ஸோ அந்த 7 நாளாக நான் தம் அடிக்கலை, அளவிட்ட அந்த 1 மாசமா நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கலை, அதை கொஞ்சம் பெருமையாக சொல்லிட்டுருவான். இல்லைங்க, சுய பலத்தினால முடியாது. கர்த்தர்ட்ட உதவி கேளு, ஆண்டவரே நான் பாவத்திலேருந்து விடுதலை பெறணும், நான் இந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலை பெறணும், இந்த சினிமாவுக்கு அடிக்டாக இருக்கேன் இதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும், இந்த கேமுக்கு அடிமையாக இருக்கேன் இதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும், இந்த ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டலாம் சுற்றிட்டு இருக்கேன் இதுலேருந்து எனக்கு ரிலீஃப் ஆகணும். நீ முதல்ல விடுதலையை விரும்பணும், பரிசுத்தமாய் வாழ விரும்பணும். ரெண்டாவது இயேசுவிட்ட உதவி கேட்கணும், அவர் உதவி செய்கிறவர். வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல இயேசு உதவி செய்கிறது, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல இயேசு உதவி செய்கிறது, பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புகிறவங்களுக்கு இயேசு உதவி செய்கிறார். அது சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எல்லாருக்குமே ஆண்டவர் உதவி செய்கிறார். அதுவும் பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு உதவி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவருக்கு முதல்ல ரொம்ப பிரியமானது. அதனால பைபிளுடைய ஆசீர்வாதங்கள் அப்படித்தான் வருகிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 2வது வாசிக்கிறோம், ஆமென். பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. கெட்ட வார்த்தைலாம் இனி பேச மாட்டேன், நீங்க எனக்கு பலம் தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவர் உண்மையிலே உதவி செய்வார். அவர் உதவி செய்கிறவர்.